இன்னைக்கு கிளாஸில் ஜென்ஸ் இன்னர்வேர் அதாவது ட்ரௌசர் எப்படி கட் பண்ணுறது அப்புறம் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பெரிய அளவு எடுத்து அதை உங்களுக்கு விசுவலேஷன் பண்ணுறதுக்கான கேமரா ஃப்ரேம்குள்ளே வராது அப்படிங்கிறதுனால குட்டியானதில் நான் உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி கற்றுக் கொடுக்குறேன். இப்போ நம்ம இன்ச் நம்ம யூஸ் பண்ண வேணாம், நம்ம வந்து சென்டிமீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். சென்டிமீட்டர்னா இங்கே பாருங்கள், இது குட்டி குட்டியாக நான் டேப் பற்றி தனியாக உங்களுக்கு ஒரு விளக்கம் வீடியோ தனியாக போட்டிருக்கேன், அது பாருங்கள். இப்போ வந்து நமக்கு எந்த ட்ரெஸ்ஸுக்காக இருந்தாலும் ஹைட்டும் அடுத்தது வந்து விட்டும் தான் நமக்கு தேவை. ஹைட் பார்த்தீங்கன்னா 10 இன்ச் இருக்குது. ரெண்டாவது நம்ம அகலம் பார்க்கலாம். அகலம் பார்க்கறதுக்கு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி துணியை ரெண்டாக மடக்கிட்டு மேலே வந்து இலாஸ்டிக் வச்சிருக்கோம். இலாஸ்டிக் வச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி இழுத்து பாருங்கள். இழுத்து பார்த்தீங்கன்னா 5 இன்ச் வருது, இங்கே பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச் வருது. அதுக்கடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 இன்ச் வருது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு 6 இன்ச் வருது. பாருங்க 6 இன்ச் வருது. இப்போ இருக்கிறதுலே நமக்கு அதிகமாக எந்த இடம் வருதோ அந்த இடத்த தான் நம்ம அகலத்துக்காக எடுத்துக்கணும். இந்த மாதிரி பார்க்கும்போது அதிகமாக இருக்கிறது வந்து 7 இன்ச் தான். அப்போ நம்ம வந்து அகலத்துக்கு 7 இன்ச் எடுத்துக்கலாம். இப்போ ஹைட் வந்து 10 சென்டிமீட்டர் இருக்குது, அகலம் வந்து 7 சென்டிமீட்டர் இருக்குது. ஹைட்டில் வந்து அதாவது ட்ரௌசரோட மேல் பகுதியில் எலாஸ்டிக் வைக்கிறதுக்காக 2 இன்ச் சேர்த்துவோம். கீழ்பகுதி கால் பகுதியில் 1.5 இன்ச் வந்து மடக்கி அடிப்போம். ஆக மொத்தம் 3.5 இன்ச் நம்ம ஹைட்டில் சேர்த்துக்கலாம். 7 இன்ச்சில் வந்து அகலத்தில் வந்து நமக்கு வெறும் ஒரு தையல் மட்டும் தான் இருக்குது. அப்போ ப்ளஸ் 1/2 இன்ச் சேர்த்தீங்கன்னா போதும். இதோட கட்டிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு வரைஞ்சு காமிக்கிறேன். இப்போ நம்ம ஹைட் வந்து 10 இன்ச் இருக்குது, 3.5 இன்ச் சேர்த்திருக்கோம். அப்போ 13 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். அகலத்தில் வந்து 7 இன்ச் நமக்கு இருக்குது. அப்போ நம்ம 1/2 இன்ச் சேர்த்து 7.5 இன்ச் எடுத்துக்கலாம். இப்போ அதை வந்து கரெக்டாக செவ்வாமல் ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான், பாக்ஸ் போட்டோம். இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு பகுதியாக நம்ம அளந்துக்கலாம். இப்போ மேல் பகுதியில் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஸ்கேலில் வந்து உங்களுக்கு அளவு தெரியுதான்னு தெரியல, நம்ம டேப்லேயே பார்க்கலாம். பாருங்கள் 5 இன்ச் வருது, அதாவது 5 சென்டிமீட்டர் வருது. நம்ம ப்ளஸ் 1/2 இன்ச் சேர்த்திக்கலாம். ஏன்னா அந்த மேல் பகுதி எல்லா அகலத்தில் எல்லா பகுதியிலையுமே 1/2 இன்ச் மட்டும் தான் தையல் வருது. 5.5 இன்ச் சேர்த்திக்கலாம். அதுக்கடுத்தது வந்து கீழே வந்துருங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 இன்ச் இருக்குது. 6 இன்ச் இருந்துச்சுன்னா ப்ளஸ் 1/2 இன்ச் சேர்த்து 6 இன்ச் குறிச்சிக்கோங்க. இப்போ வந்து நமக்கு இந்த ட்ரௌசரில் ஒரு பெண்டு வருது, வளைவு வருது. அதை எப்படி அளக்குறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி டேப்பை மேலே வச்சுக்கோங்க. இந்த பெண்ட் ஆகிற இடத்துல முனை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. நீங்கள் இல்லாட்டி இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கூட பாருங்கள். உங்களுக்கு ஹைட் வந்து 6 இன்ச் வருது. 6 இன்ச் வருதுன்னா நம்ம மேலே எலாஸ்டிக்காக 2 இன்ச் சேர்த்திருக்கோம். அப்போ அந்த 2 இன்ச்சை நம்ம இதுலையும் சேர்த்திக்கணும். அப்படி சேர்த்தணும்னா 8 இன்ச் வருது. அந்த 8 இன்ச்சுக்கு நேராக ஒரு கோடு போட்டிங்கன்னா மறுபடியும் நமக்கு ஒரு பாக்ஸ் கிடச்சிருது. இந்த பாக்ஸில் கார்னரில் ஒரு சென்டிமீட்டர் குறிச்சிங்கன்னா நமக்கு வந்து ஒரு வளைவு போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், 1 சென்டிமீட்டர் குறிச்சிங்கன்னா இதுக்கும் டச் ஆகிற மாதிரி இப்படி ஒரு வளைவு போட்டிங்கன்னா அழகாக நமக்கு வந்து அந்த பெண்டு கிடச்சிரும். இதுக்கப்புறமா வந்து இந்த கார்னரையும் நம்ம கீழே அளந்திருக்க கார்னரையும் ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு ட்ரௌசர் பேட்டர்ன் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஹைட்டில் வந்து 3.5 இன்ச் சேர்த்திருக்கோம். அகலத்தில் எல்லா பகுதியிலையுமே நம்ம வந்து 1/2 இன்ச் சேர்த்திருக்கோம். இப்போ நமக்கு ட்ரௌசர் கட்டிங் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சும்மா ஒரு ரஃபாக ஒரு பேப்பர் எடுத்து நம்ம டயக்ராமை போட்டு கட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஹைட்டு வந்து 13.5 இன்ச், அகலம் வந்து 7.5 இன்ச் குறித்து நமக்கு ஒரு சதுரமாக ஒரு பாக்ஸ் கிடைக்குது. அந்த பாக்ஸை போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா அதை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மேல் பகுதியில் வந்து நமக்கு 5.5 இன்ச் வருது. துணியில் 5 இன்ச் இருக்குது, நம்ம 1/2 இன்ச் சேர்த்து 5.5 இன்ச் வச்சுருக்கோம். கீழ் பகுதியில் வந்து நமக்கு 6 இன்ச் இருக்குது. அப்போ நம்ம 1/2 இன்ச் சேர்த்து 6.5 இன்ச் வைக்கிறோம். இப்போ அந்த பெண்டு பகுதி வந்து நமக்கு 8 இன்ச் ஹைட் வந்துச்சு. அந்த 8 இன்ச்சை வச்சு ஒரு பாக்ஸ் போட்டுறோம். அதுக்கப்புறமா வந்து 1 இன்ச் உள்ள குறைஞ்சி ஒரு வளைவு போடுறோம். அதுக்கப்புறமா அந்த பெண்டிலேருந்து ஸ்ட்ரைட்டாக கீழ் பகுதிக்கு ஒரு கோடு போட்டுக்கிறோம். அவ்வளோதான், நமக்கு ட்ரௌசர் பேட்டர்ன் ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி பெரிய அளவில் கட் பண்ணலாங்கிறத ஈஸியாக பார்க்கலாம்.